கல்ஸ் அப்படியே ஜகஜோண்டியே இருக்கிறாப்புல சூப்பராக இருக்கிறாப்புல. இது பாருங்க ஃபுல்லாக ஒயிட்டு, இவர் வந்து பிளாக்கு ஒயிட்டு கலந்து பாருங்க சும்மா ஜெகதியாக இருக்குது. குதிரையெல்லாம் வேற லெவலுங்க. இது எல்லாம் பார்த்தா இந்தியன் குதிரை மாதிரி தான் தெரியுது. அதான் ராஜபாளையத்து நாயானது சிப்பிப்பாறை. ஓ ரைட் ரைட். பேர் ரோலக்ஸாண்ணா? ரோலக்ஸ். ஓகே. இது சோல் கொண்டு வந்திருக்கீங்களா இல்லை விற்பனைக்கா? என்ன இது சோல்க்குங்களா விற்பனைக்குங்களா? சேல் பண்ணி சேல்ஸுங்களா? சேல்ஸ். எவ்வளோண்ணா இது ரேட்டு? 2 லட்ச ரூபா. 2 லட்ச ரூபா. இது ஒயிட்டுங்க இந்த குதிரை. இது எப்படி கேட்டாலும் இந்த குதிரை 50 லட்ச ரூபா வரும். கல்ஸ் இந்த குதிரையெல்லாம் வந்து குறைஞ்சபட்சம் 20 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் இந்த மாதிரிங்க. அதிகபட்சம் 50 லட்சம் வரலும் குதிரை இருக்குங்களாமா. இது கராரில் லப்பர் கரா இருக்குண்ணா. இது ஒரு மாடலு, இந்த ஒரு மாடலு. இந்த குதிரை கழுத்து முடி கால் முடி சீப்பு. இதுவும் சீப்பு தான். இந்த குதிரை லாரடிக்கிற ஆணி. இந்த ஆணின்னா இந்த குதிரை கொல்லாம சுத்தம் பண்றது. இது சுத்தம் பண்ணிட்டு இது கிளீன் பண்றது, மண்ணு கிளீன் பண்றது. எல்லாமே வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குதிரைக்கு மாட்டுக்கு எல்லாமே இருக்குங்க. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மக்கள் 7 யூடியூப் சேனல். மக்கள்ஸ் இன்றவும் டைட்டிலும் பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்க. ஆமாங்க, தமிழ் நினைக்கவங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்தியூர் குருநாதசாமி கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மாட்டு சந்தை, அதுக்கப்புறம் அந்தியூர் தேர் திருவிழா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்கூர் மாடு, அப்புறம் மாட்டுக்கு அதாவது மாடு குதிரை போட்டக்கூடிய அந்த கட்ட வண்டி, இந்த மாதிரி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம குதிரை சந்தைக்கு வந்துருக்குறோங்க. என்னென்ன குதிரை ரகம் இருக்குதுன்னு எல்லாமே பார்க்கலாம். சரிங்களா? முழுசு எல்லாமே குதிரை தாங்க. இந்த ரேக்கு பூரா எல்லாம் அந்த எண்டில் இருந்து அப்படியே போய் எடுத்துட்டீங்க. நீங்கள் அந்த எண்டில் வரலாம், அந்த எண்டு வரலாம் எல்லாமே குதிரை தாங்க. சரி மக்களை, அப்படியே ஒவ்வொரு குதிரையும் போய் பார்ப்போம். கல்ஸ் இந்த குதிரை பார்த்தீங்கன்னா ஏதோ பில்லு சாப்பிடுதுங்க. இது என்ன இது பில்லுக்கரணை. குதிரைக்கு கொள்ளு பில்லுக்கரணை இது மாதிரி தான் போடுவாங்க போல. கல்ஸ் அப்படியே ஜகஜோண்டியே இருக்கிறாப்புல சூப்பராக இருக்கிறாப்புல. இது பாருங்க ஃபுல்லாக ஒயிட்டு, இவர் வந்து பிளாக்கு ஒயிட்டு கலந்து. என்ன ரகம் என்ன ஏதுன்னு தெரியலைங்க, பேர் தெரில. இந்த குதிரையோட ஓனர் தான் கேட்கணும் எல்லாத்தையும். இல்லைங்க, உள்ளே போய் கேட்போம். கல்ஸ் பாருங்க சும்மா ஜெகதியாக இருக்குது. குதிரையெல்லாம் வேற லெவலுங்க. இது எல்லாம் பார்த்தா இந்தியன் குதிரை மாதிரி தான் தெரியுது. கல்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா குதிரை பந்தயத்துக்கு வந்திருக்குறோங்க. அதாவது குதிரை ரேஸ், அதாவது குதிரையை வச்சு பந்தயம் கட்டுவாங்க. குதிரை ரேஸ் நடக்குங்க. வேறு லெவல் இருக்கும். எந்தெந்த குதிரை வந்து அழகாக ரன்னிங் போகுது, அந்த குதிரைக்குன்னே சொல்லி சில மெத்தட்லாம் இருக்கும். இந்த குதிரை இப்படி போனால் தான் இதுக்கு பாயிண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் தான் இருக்குங்க. அதை நம்ம அப்படியே உங்களுக்கு குதிரை ரேஸ் காட்டுறாருங்க. Yeah.
மக்கள்ஸ் இது அடுத்து 2வது ரவுண்டு போகுதுங்க. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதில் எந்த குதிரை வந்து கரெக்டாக ஸ்லோவாகவும் போகணும், கரெக்டாக அந்த வளைவு இந்த மாதிரிலாம் பண்ணணும். இதெல்லாம் கரெக்டாக பண்ண குதிரை வந்து போட்டியில் வெற்றி பெற்றுக்குங்க. அவ்வளோ மகள்ஸ், வெள்ளை குதிரை வெள்ளை சட்டக்காரர் ஜெயிச்சிட்டாருங்க. அவ்வளோதான், குதிரை பந்தயம் ஒருத்தர் முடிஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. அந்த ஆனால் இந்த மாதிரி குதிரை பந்தயம் வச்சுட்டே இருப்பாங்க. அது வந்து குதிரை ஆரம்பத்தில் ஸ்லோவாக போக மாட்டேங்குதுங்க, அதுக்கப்புறம் ஸ்பீடாக போகணும். அதில் ஏதோ நிறைய ரூல்ஸ் இருக்குதுங்க. அவ்வளோதான், அந்த வெள்ளை குதிரை வெள்ளை சட்டக்காரர் ஜெயிச்சிட்டாருங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நடந்துகிட்டே இருக்குங்க. அவங்களுக்குள்ள வந்து ஒரு குதிரை, என்னுடைய குதிரை இந்த மாதிரி திறமை இருக்குது, இந்த மாதிரி குதிரையோட ஸ்டைலு இது மாதிரிலாம் சொல்லுவார். அதான் மகள்ஸ், குதிரை ரேஸ் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தது போய் குதிரை சந்தையை பார்க்கலாம் வாங்க. மகள்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா காலபைரவர், அதாவது இந்த நாய்க்கு ஏதோ போட்டி வைப்பாங்க போல். பயங்கரமாக இருக்குதுங்க. என்ன ராஜபாளையத்து நாயா, பயங்கரமாக இருக்குது. பிடிச்சிச்சின்னா அவ்வளோதாங்க. இதுக்கு அநேகமாக ஏதாவது போட்டி மாதிரி ஏதாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா அழகுக்கு மட்டும் காட்டுறக்கு. ஓ, அதான் சரி. ராஜபாளையத்து நாயானது சிப்பிப்பாறை. ஓ, ரைட். ஓ, கல்ஸ், இது வந்து ஷோவுக்குங்க, விற்பனைக்கு இல்லை, எதுவும் மேட்சிங் மாதிரி எதுவும் கிடையாது. சிப்பிப்பாறையா? இதோட ப்ரைஸ் எல்லாம் எவ்வளோ வரும்? 1,00,000 மேலே வந்துடும். கல்ஸ், இந்த நாயோட இதெல்லாம் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1,00,000 மேலே வருங்க. செமையாக இருக்குங்க. பேர் ரோலக்ஸாண்ணா? ரோலக்ஸ். ஓகே, இது சோல் கொண்டு வந்திருக்கீங்களா இல்லை விற்பனைக்கா? என்ன இது சோல்க்குங்களா விற்பனைக்குங்களா? சேல்ஸுங்களா? சேல்ஸ். எவ்வளோண்ணா இது ரேட்டு? 2 லட்சம் ரூபா. 2 லட்ச ரூபா. ஓகே ஓகேண்ணா. உங்கள் பண்ணைங்களா இந்த சைடு எங்கே இருக்குது? என்ன உங்கள் சைடு இந்த எங்கே இருக்குது பண்ண? அந்த சைடில் ரோட் சைடு. அந்த சைடு இருக்குங்களா? சரிண்ணா. ஓகே, இது தமிழ்நாடு தானா இல்லை கேரளா இது? ஓ, ரைட்ண்ணா. சரிண்ணா. ஓகே, உங்கள் பேருண்ணா? சுஃபி. ஓகேண்ணா. ஓகே.
ஃபுல்லாக இது ஒயிட்டுங்க இந்த குதிரை. இது எப்படி கேட்டாலும் இந்த குதிரை 50 லட்ச ரூபா வரும். இது வந்து சின்ன குதிரைங்க. இது வித்தியாசமா இருக்கு, நம்ம சின்ன குதிரை. கல்ஸ் இந்த குதிரையெல்லாம் வந்து குறைஞ்சபட்சம் 20 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் இந்த மாதிரிங்க. அதிகபட்சம் 50 லட்சம் வரலும் குதிரை இருக்குங்களாமா. கல்ஸ் வேற லெவலுங்க இதெல்லாம். அருமை அருமை அற்புதமா இருக்குங்க. மக்கள்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா குதிரைக்கு தேவையான டூல்ஸுங்க. கடிவாரம், குதிரை கட்டுறது, அந்த குதிரைக்கான கீரு எல்லாமே இதில் இருக்குங்க. எல்லாமே குதிரைக்கு பயன்படுத்துங்க. பஸ்ஸு, கிளிப்பு, இந்த மாதிரி எல்லாத்தையும். இது கராருண்ணா. இது குதிரை கரார். காலையில் கரார் போடுறது, உடம்புல மண்ணா எடுக்குது. கரார் போட்டு முடிச்சு ப்ரெஷ் போடுவாங்க. மண் உடம்புல கீழே வருதுங்க. இது கராரில் லப்பர் கராருங்கண்ணா. இந்த ஒரு மாடலு, இந்த ஒரு மாடலு. இந்த குதிரை கழுத்து முடி பால் முடி சீப்பு. இதுவும் சீப்பு தானே. இந்த குதிரை லாடடிக்க ஆணி. இந்த ஆணிண்ணா. இதுக்கு லாடடிக்க சுத்தினா. இந்த குதிரை கொழாம்பு சுத்தம் பண்றது. உள்ள கொழாம்பு, குதிரை கொழாம்பு சுத்தம் பண்ணுவோம். கொழாம்பு அது சுத்தம் பண்ற கத்தி. இது குதிரை பஸ் தாங்க. பஸ் இது குதிரையை குளிக்க வச்சுட்டு மேல தண்ணி இழுத்துற வைப்பர். குதிரை சுத்தம் பண்றது, முடி எல்லாம் பண்றது. இது குதிரைக்கு தொறாங்க, மேல தூக்கி போடுவாங்க. அது இது லப்பர் கராரு 200. இது குதிரை கழுத்து கயிறு கட்டுவாங்க. கழுத்து கட்ட செய்யணும். குதிரை கழுத்து இருக்காம இருக்கிறதுக்கு ஃப்ரீயா இருக்கிறதுக்கு அது கட்டுறது. அதுக்குதான் இது கழுத்து கட்டுறது. இந்த கழுத்து குத்துருக்காணி இது ஜாயின் பண்றது. இந்த குதிரை கொல்லாம சுத்தம் பண்றது. இது சுத்தம் பண்ணிட்டு இது கிளீன் பண்றது, மண்ணு கிளீன் பண்றது. இது லகாம். இந்த குதிரை கண்ட்ரோல், நம்ம கண்ட்ரோல். இது லகாம். இந்த குதிரை காலுக்கு இங்க போறது. இந்த குதிரைக்கு இங்க மேல இங்க போறது. எல்போ இடத்துல வரும். இந்த சலங்க, குதிரை காலுக்கு சலங்க விடுறது. இது குதிரை லாடம் போடுறப்போ குதிரைக்கு சுத்தம் பண்றது. இதுல குதிரை லாடம் செய்யுங்க. ஒரு குதிரை நாடு குதிரைக்கு இருக்கு, பெரிய குதிரைக்கு இருக்கு, இங்கிலீஷ் குதிரை எல்லாம் லாடம் இருக்கு. நாம தமிழ்நாடு அவினாசினா. ஆமா, கோதாபாளையம். ஆனா சரி ரெண்டு.
மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் இருக்குங்க. விவசாயத்துக்கு தேவையான பொருள் அனைத்தும் இங்கே இருக்குங்க. எல்லாமே வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குதிரைக்கு மாட்டுக்கு எல்லாமே இங்கே இருக்குங்க. இதெல்லாம் வந்து ஃபாரின்ஸ் குதிரைங்க. ஒரு குதிரை வந்து 50 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா வருதுங்க. இது வந்து குட்டி குதிரைங்க. வந்திருக்குது 3 வருஷத்து குதிரைங்களாமா. வேற லெவலுங்க. இங்கே குதிரைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தீனியெல்லாம் வந்துருச்சுங்க. மக்காசோளம், அதுக்கப்புறம் பில்லுக்கரணை எல்லாம் கொண்டு வந்துக்கிறாங்க. ஓகே மக்கள்ஸ், இதோட அந்தியூரில் இருக்கக்கூடிய குதிரை சந்தை வீடியோ வந்து நிறைவு பெறுதுங்க. அடுத்தது போய் அந்தியூர் இருக்கக்கூடிய இந்த கடை வீதியை சுற்றி பார்க்கலாங்க. அதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே மக்கள்ஸ், குதிரை சந்தை வந்து இந்தியாவிலேயே 2வது இடத்துல இருக்கிறது வந்து அந்தியூருங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து ராஜஸ்தான் தான் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு குதிரை சந்தைங்க. 2வது வந்து நம்ம அந்தியூரில் இருக்கக்கூடிய குண்டான்சாமி கோயில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இதுதான் இந்தியாவிலேயே 2வது குதிரை சந்தைங்க. ஓகேங்களா? ஓகே மக்கள்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நம்ம வீடியோ பதிவாக முடிச்சுக்கலாங்க. மக்கள்ஸ் யூடியூப் சேனல் சைனிங் ஆஃப் பதியா. ஓகேங்க.